முருகா என நினைத்தால் என் உள்ளம் உருகுதையா. முருகா என நினைத்தால் என் உள்ளம் மகிழுதையா மகிழுதையா. முருகா, துணிச்சலான செயலுக்கும் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக கடமையாற்றும் வல்லமை பெற்றவரும் இரக்க குணத்தில் போர்ச்செவராய் வாழ்ந்து வருபவரும் பொறுமை படைத்தவரும் பெரும் திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் மண் வளத்தை பெற்ற பொன் வளத்தை பெற்ற சேவல் கொடியோன் முருகப்பெருமானின் அருள் பெற்ற விருச்சிக ராசி நேயர்களே, வருகின்ற 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் ஆதவன் சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது இது ஒரு மிக பெரும் தனக்கார யோகம், பெரும் பணக்கார யோகம். உங்கள் தொழிலில் உள்ள தேக்க நிலை மந்த நிலை மாறி இந்த 30 நாட்களுக்குள், அதாவது பிப்ரவரி 13லிருந்து மார்ச் 13க்குள் உங்கள் தொழிலில் உச்சநிலை தொடக்கூடிய நேரம். இது ஒரு மிக பெரு சூட்சமான ராஜயோகமான காலங்கள். இப்படி ஒரு நிகழ்வு வருவது சில ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கும் அற்புதமான நிகழ்வு இது. இந்த காலகட்டங்களில் வருகின்ற 25ஆம் தேதி வரை உங்களுடைய லாபாதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது தனவரவு பணவரவு மெகா கோடீஸ்வர உறவுகளுக்கு குறைவில்லை. உங்கள் தொழில் திக்கு முக்காட செய்யும் அளவுக்கு பல கிளை நிறுவனத்தை இந்த காலகட்டங்களில் தொழில் சாம்ராஜ்யத்தை வெற்றி கொடியை நாட்டும் காலத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய போகின்றார்கள். ஏனெனில் இவர்கள் பெரும் திரளான சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் இவர்கள் குரு பகவான் இவருக்கு தனத்துக்கும் யோகத்துக்கும் உரியவராயிருப்பதால் இவரும் ஏற்கனவே உடைய ராசிக்கு லாபத்தை பார்ப்பது மிக பெரும் தனயோகம். அந்த வகையில் இவர்கள் விசேஷமானவர்களாக இருக்கின்றார்கள். இவருக்கு சுக்கிரபகவானும் ராகுபகவானும் யோகத்தையே செய்கின்றார்கள். இந்த காலகட்டங்களில் இவருக்கு 4 கூடிய சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் இணைந்து போட்டி போட்டுக்கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் மந்த நிலை மாறி உயர்வு நிலை யோக நிலை பெறக்கூடிய அருமையான காலகட்டங்களை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் பெறுகின்றார்கள். இது ஒரு மிக பெரும் சூப்பர் பவர்ஃபுல் பெரும் தனக்கார யோகம். இவருக்கு வர வேண்டிய பணம், வர வேண்டிய தொழில் தேக்க நிலையில் மாறி தொழிலில் புதிய உச்சத்தை புது தெம்பை பிறக்கப் போகின்றது. சிலருக்கு எதிர்பாராத வரையில் லாட்ரி புதையல் யோகமாக அடிக்கப் போகின்றது. இந்த 30 நாட்களுக்குள் இவர் யார், இந்த விருச்சிக ராசிகர் யார் என்பதை உலகம் அறிய போகுது. 2.5 வருட காலங்களில் உங்களுக்கு தேக்க நிலை என்ற தொழில்நிலை மந்தநிலை மாறி ஒரு வாழ்க்கை 25க்குள் மிக பெரிய தனக்கார யோகத்தை பெறக்கூடிய அருமையான ராசி பட்டியல் உங்கள் ராசி இடப்பெறுகிற பெருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லளவும் கவலைப்பட வேண்டாம். அப்பன் முருகனின் திருநாமத்தை தினந்தோறும் ஓம் சரவண பவ என்ற திருமந்திரத்தை 108, 1008, 10,008, 1,08 என்று எழுதி வாருங்கள். மனமுருகி இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும், இன்பம் பொங்கும். அந்த வகையில் நீங்கள் புண்ணியப்பட்டவங்க. வாய்ப்பிருந்தால் இந்த 30 நாட்களுக்குள் நீங்கள் முருகப்பெருமானை அறுவடை வீடு சென்று வழிபடுவது இன்னும் யோகம் தரும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் முருகப்பெருமானையும் பேரருள் பெற்றவங்க. சிவபெருமானையும் அதிகம் வழிபடுவது உங்களுக்கு யோகம் தரும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீர்ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அருமையான நீங்கள் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருத்தலம் திருச்சியில் இருக்கும் அகிலாண்டேஸ்வரி செம்புகேஸ்வரர் திருத்தலத்தில் உள்ள சிவபெருமானை அகிலாண்டேஸ்வரி தாயம் சென்று 2 மாங்காய் அங்கு உள்ள சிவபெருமானுக்கு படைத்து அதை வீட்டில் எடுத்து சமைத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொன்னான காலங்கள் இந்த 30 நாட்களுக்கு ஏற்படுவது உண்மை. ஏனெனில் சூரிய பகவானுக்கு நீர்ஸ்தலம் என்று அழைக்கப்படுவது திருவானக்கையில் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம். உங்களுடைய குரு பகவான் பெரும் தனக்காரன் நீராசியில் இருந்து உங்கள் ராசி லாபத்தை பார்க்கின்றார். அந்த வகையில் பெரும் தனமும் பெரும் பணக்கார யோகமும் கிடைக்கப் போகின்றது. இந்த சூரிய பகவான் கும்பத்திலிருந்து அவருடைய 7ஆம் விசேஷமான தன பார்வையை உங்கள் இந்த சிம்மராசியை பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசி உங்களுக்கு
ஜீவனாதிபதியாக ஆகின்றது. அதனால் உங்களுக்கு இந்த உலகில் ஜீவனத்தை தரக்கூடியவர் சூரிய பகவானே, ஆத்மக்காரன் சூரிய பகவானே. அந்த வகையில் நீங்கள் விசேஷம் பெற்றவர்கள். இந்த ஒரு மாத காலம் மட்டுமல்ல, எப்பொழுதும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் அவசியம் பண்ண வேண்டும். முடிந்தால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாயிறு தோறும் சூரிய பகவான் விரதம் இருந்து சூரியனுக்கு உடைய சமித்தான கோதுமை தானியத்தை படைத்து சூரிய பகவானை மனதார துதித்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் வளமாகும். ஓம் சூரிய பகவானே போற்றி என்று 108 முறை தினந்தோறும் நீங்கள் சொல்லி வாருங்கள். உங்கள் பனிபோல் பிரச்சனை, மழை போல் பிரச்சனை எல்லாம் படிபோல் தீர்ந்து வாழ்க்கை எல்லளவும் சந்தேகமில்லாத அளவுக்கு நீங்கள் மிருகப்பெரும் தனமந்தராய் வரக்கூடிய காலங்களை இந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும், லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும், ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த 30 நாட்களுக்குள் உங்களை திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு உங்கள் செல்வத்தை, உங்கள் பணக்கார யோகத்தை, உங்கள் தொழில் ஸ்தானத்தை 30 நாட்களுக்கு உலகெங்கும் பரப்ப ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால் நீங்கள் இந்த 30 நாட்களுக்குள் உங்களுடைய புதிய உத்திகளை, புதிய யுத்திகளை, புதிய சக்திகளை தொழிலில் பயன்படுத்தி தொழிலை சந்தோஷமாக சமாதானமாக நடத்தி பெரும் சொத்துக்கு நீங்கள் அதிபதியாக இருக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறீங்க. அந்த வழி சோர்ந்து போகாமல் நீங்கள் இந்த காலகட்டங்களில் சூரியனை பிடித்து கொண்டு சிவபெருமான் ஆலயம் அடிக்கடி சென்று ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை, திருநாமத்தை நீங்கள் உச்சரித்து முருகனையும் சிவபெருமானையும் பிடித்து கொண்டு வழிபட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கை இந்த 30 நாட்களுக்குள் பொன்னான நாளாக தொழில் புதிய உச்சத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்களில் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் தருகிறார் என்பது நிதர்சனமான உண்மை.